இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எல்லாவற்றிலும், ஃபேமிலி லைஃப்பில், பொருளாதாரத்தில், சரீரத்தில், சமுதாய அந்தஸ்தில், கர்த்தரோடு உள்ள உறவில், அதுதான் தேவனுடைய சித்தம். இப்போ கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? ஆபிரகாமை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். ஏன் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார்? எதனால் ஆசீர்வதித்தார் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏன் ஆபிரகாமை சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஏன்னா 17 போட்டுக்கு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்களை எப்பவும் சிநேகிக்கிற ஒரு சிநேகிதன் உண்டு, அவர் தான் இயேசு. உங்களை எப்பவும் அவர் சிநேகிக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ தேவனோடு நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா வாழும், எல்லா பகுதிகளிலேயும் நம்ம வாழ்ந்திருக்க முடியும். அதுதான் சீக்ரெட். இந்த நாளில் கூட மனம் மறுரூபமாக்கப்பட்ட அடையாளங்கள், ஒரு 9 அடையாளங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ரோமர் 12:2 கூட வாசிக்கலாம். மனம், ரோமர் 12:2 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அண்ட் பி நாட் கன்ஃபார்ம்டு டு திஸ் வேர்ல்டு பட் பி transformed by the renewing of your mind, that you may prove what is the good and acceptable and perfect will of God. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், மனம் மறுரூபமாக வேண்டும். மறுரூபம்னா வேற ஒன்றும் இல்லை, இயேசு மறுரூபம் ஆனார். மறுரூபம்னா உங்களுக்கு புரியபடி சொன்னால், இந்த நிஜாம்பாக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? சிறியவர் பெரியவர் நிஜாம் பாக். ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் வாயில் அள்ளி போடுவான், பிறகு அது எதாகும்? பொண்ணாகும், பிறகு பாட்டி ஆகும், பிறகு தாத்தாவாகும். மறுரூபம் என்றால் சிம்பிளாக சொல்ல போனோன்னா எல்லாம் சொல்லுங்க, மாற்றம். சொல்லுங்க, சேஞ்ச். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மனம் புதிதாக வேண்டும். என்னுடைய பாஸ்டர் சொன்ன ஐசக் சுந்தர்ராஜ், இந்த வாரம் கூட ஒருத்தர் ஐசக் சுந்தர்ராஜன் ப்ராஃபஸில் வந்திருக்கார். அவராக கூட இருக்கலாம். வெறும் சல்லுப்புள்ளு பார்ட்டி ஆஃபீஸில் போகிற வரவனெல்லாம் கடிக்கிறது, சல்லு 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 சல்லு. கொஞ்ச நாள் அப்படி சல்லு புல்லு சல்லு புல்லுன்னு விழுந்து 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 சில ஆட்களுடைய முகங்களே அப்படி ஆயிடுது. அப்படியே பெரிய கோடீஸ்வரன் ஃபேக்ட்ரிக்கு சும்மா அந்த ஷூட்டிங் எடுக்க போயிருந்தோம். அதில் நான் அந்த கோடீஸ்வரராக நான் அந்த புது காரில், அந்த ஓனருடைய கார்லேருந்து நான் இறங்கணும், கோட்டு சூட்லாம் போட்டு. சரி, அந்த ஓனர் எப்படி தான் இருக்காருன்னு பார்க்குறேன். இப்படியே தான் இருக்கார். 500-1000 பேர் அவங்க ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்காங்க. நாங்கள் ஷூட்டிங் போயிருக்கோம், ஒரு கிறிஸ்டியன் ஃபிலிம் எடுக்கிறது. இப்படியே தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படிலாம் இருந்தால் நரம்பு தலை செஞ்சு செத்து போவோம். இப்போ நல்லா கவனிங்க, நான் இதில் சொல்ல வந்தேன், ஐசக் சுந்தர்ராஜ் எவன் ஆஃபீஸ் உள்ளே போனதுலேருந்து நுழைஞ்சதுலேருந்து சண்டை. ஆனால் ஒரு நாள் மெரினா பீச் நடந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். மனம் உடனே மறுரூபம் ஆயிடுச்சு. மனைவிட்ட வந்து சொன்னார், வீட்லேயும் ஒரே சண்டை போட்ட மனுஷன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், சந்தோஷம் தாங்க முடியல. மனைவிட்ட சொல்லி குடிச்சு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், என் மனசு மாறிட்டு மறுரூபம் ஆயிட்டு. அவ்வளோ சந்தோஷமாக நைட்டு முழுவதும் சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்த மனுஷன் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போயிருக்கார்.
ஆஃபீஸ் போனவன் என்ன பண்ணிட்டார், போன உடனே செக்யூரிட்டிலேருந்து எல்லாருக்கூடையும் சண்டை போட்ட மனுஷன் இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டா ரட்சணிய சந்தோஷம் வந்துட்டு மனம் மறுரூபம் ஆயிற்று. வாசல்ல இருந்து செக்யூரிட்டியை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா, ஐயா நல்லா இருக்கீங்களான்ற. அவனுக்கு பெரிய கேள்வி, என்னடா நேற்று வரைக்கும் நாய் மாரி விழுந்தான் இந்த ஆள் ஆஃபீஸர், இன்றைக்கி இறங்கி சிரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். ஒவ்வொரு டேபிள்லையும் பார்த்து நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு ஒரே சிரிப்பு சந்தோஷம். இப்போ எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசுனாங்க. இவனுக்கு என்ன நட்டு என்ன செஞ்சுட்டு கலண்டுட்டு மூளை கோலராயிட்டு சுற்றி வளைச்சி பேசலை. நம்ம பாஷையில் சொல்ல லூஸு பிடிச்சிட்டு. நம்ம ஆட்களுக்கு சில ஆட்கள் சொல்கிறப்ப அது சரியான லூஸு அப்படின்னு நான் சொல்லும்போது பார்ப்பேன், ஏப்பா என்ன ஆவியில் கழிவூர்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் சேர்ந்து ஐசக் சுந்தரராஜ் என்ன பண்ணுச்சு, நேற்று வரைக்கும் நாய் மாரி விழுந்துக்கிட்டு தான் இன்றைக்கி பார்க்குறான், சிரிக்கிறான், வைக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், வெசில் அடிக்கிறான், என்னென்னமோ பாட்டு பிடிக்கிறான், பாத்ரூம்குள்ளே போனால் சத்தம் வருது, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து உண்மையாக நடந்தது, ஆளை பிடிச்சி நேராக கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு கயிறு போட்ட கேட்டு எனக்கு ஒன்றும் இல்லையா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேனே, நீ விட்டுருக்கண்ணே. இல்லை உனக்கு லூஸு பிடிச்சிட்டு, நாய் மாரி இருந்த நேற்று வரைக்கும் இன்றைக்கி எப்படி ஆயிட்ட, சிரிக்கிற, இதுமாதிரி பாடுற, விசில் அடிக்கிற, எல்லாருக்கும் இறங்கி பழகிற, இது நீ உன்னுடைய சுவாபமே கிடையாது. பிற அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி அவன் மூளை குழம்பிட்டு மென்டல் ஆகிட்டான், உடனே வாங்க கீழ்பாக்கத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னு. ஒரு ஒய்ஃபு சொல்லிச்சா, இல்லைங்க மனுஷனாவே இப்போ தான் என்ன செஞ்சுருக்காரு, மாறி இருக்கார். மனம் மறுரூபம் பைபிளில் ஆச்சரியமாக இருக்குது இந்த மனத்தை பற்றி. மனம் ஆத்துமா, ஆத்துமாவுக்கு ஒரு பேர் மனம். பலதரப்பட்ட மனங்கள் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆசைப்பட்டாருன்னா அவரோடு நீ கனெக்ட் ஆகிட்டு இருக்கணும். 26:3 ஏசாயால உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினா பூரண சமாதானத்தோடு அவனை என்ன செய்வீர், காத்து கொள்வீர். உம்மை பற்றி கொண்ட மனதையுடையவன். இப்போ நிறையா இறந்த பிறகு வால் போஸ்டரில் போடும், உங்கள் நினைவில் வாழும். யார் நினைவில் வாழும், அந்த இறந்த உங்களுடைய நினைவில் வாழும். பிறகு என்னமோ சொல்லுவாங்களே, நினைத்தாலும் மறக்க முடியுமா, மறந்தாலும் மறந்தால்தான் பாருங்க, பல கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, மறந்தால்தான் நினைப்பதற்கு. இந்த மைண்ட், இந்த ஆத்துமா அப்படின்னா என்ன, அதை மாத்திரம் நான் லைட்டாக சொல்லிட்டு, மறுரூபமாக்கப்பட்ட மனது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஆக்சுவலாக இதை ஜாய்ஸ் மேயர் கூட ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. மனம் என்ன, த பேட்டில் ஃபீல்டு, இந்த மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்டு. மனம் என்பது ஒரு யுத்த களம். சிலவங்க பிரச்சனையில் சிக்கிட்டு என் மண்டெல்லாம் காஞ்சி போச்சு அப்படிம்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? மண்டை ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிம்பாங்க சிலவங்க. மண்டைக்குள்ளே என்னமோ பண்ணுது அப்படிம்பாங்க சில ஆட்கள். இந்த மைண்ட் என்றால், அந்த ஆத்துமா என்றால் என்ன, இல்லாட்டி மனம் என்றால் என்ன? நல்ல கவனிங்க. ஒருவரது உடல் இறந்த பின்பு உளதாக இருப்பதாக நம்பப்படும் சூழ்நிலைக்குறு ஆன்மா, ஆத்மாவுக்கு நான் சொல்கிறேன். The spiritual part of a person that is believed to continue to exist after the body is dead. இறந்த பின்பும் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை கொண்டது ஆத்துமா. The inner part of a person containing his or her deepest thoughts and feelings. ஒருவரது உள்ளார்ந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் உள்ளடக்கிய ஆழ்நிலை உட்கூறு உள்மனம் அப்படின்னு ஆத்மாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மனத்துக்கு நான் சொல்கிறேன், நெட்டில் இருந்து எடுத்தது தான். The part of your brain that thinks and remembers your thoughts, feelings and intelligence. சிந்தித்தல், ஒன்றை நினைவில் இருத்தல் ஆகியக்கான மூளை பகுதி மனம், சிந்தனை, எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் அறிவு. நான் ஏற்கனவே சொன்னேன், சரீரம் அப்படின்னா 3 இருக்குது.
சதை, எலும்பு, இரத்தம். ஆத்மாவில் 3 இருக்குது, அறிவு, உணர்ச்சி, சித்தம். ஆவிக்கு 3 இருக்குது, ஐக்கியம், உணர்வு, மனசாட்சி. இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் என்னுடைய மனைவியை ரொம்ப ஆவி ஆத்மாவை பற்றி ஒரு 20 வருஷமாக அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறையா காரியங்களை. அப்போ ஆத்மா உள்ளார்ந்த ஒரு மனிதன். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களா, ஆவி மனுஷன். எனக்கு கவனிங்க, சின்ன பிள்ளைகள் பார்க்கட்டும் விளையாடக்கூடாது, கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச பிறகு விளையாட. ஆவி எல்லாம் சொல்லுங்கள், ஆவி மனுஷன் ராஜாவை போல இருக்க வேண்டும். ஆத்துமா மந்திரியை போல, மந்திரி போல, எல்லாம் சொல்லுங்கள், ஆத்துமா மந்திரி போல இருக்க வேண்டும். சரீரம் வேலைக்காரனை போல இருக்கும். இந்த உள்ளார்ந்த மனிதன் இதுதான் உங்களுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும். பொதுவாக சொல்லுது, துன்மார்க்கனுடைய மனம், நீதிமொழிகளில் இருக்க ஒரு வசனம், அற்ப விலையும் பெறாத. துன்மார்க்கனுடைய மனம், அவனுடைய ஆத்துமா அற்ப விலையும் பெறாது. அதே நேரத்தில் பைபிளில் போட்டுக்கு நற்புத்தி தயையே என்ன செய்யுமா உண்டாகும். எல்லாம் சொல்லுங்கள், ரியல் மேன், உள்ளான மனிதன். இப்போ திருநெல்வேலியில் ஒரு தம்பி, நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தேன், அங்கே யூத் ஒரு 25 யூத் வாரம் கூப்பிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து அவங்களுக்கு பிரசங்கம் அது இதுன்னு. அந்த நாட்களில் எனக்கு பிரசங்கங்கள்லாம் தெரியாது. ஒன்று நைட்டில் படுத்திருக்கும் போது ஒன்று சாம் ஜெபத்தர் புக்கு என் மேலே கிடக்கும், இல்லாட்டி நான் அது மேலே கிடப்பேன். கிட்டத்தட்ட அவருடைய புக்கு மாத்திரமே ஒரு 800 புக்கு. இப்போ நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல உள்ளே இருந்து. அதெல்லாம் சின்ன வயசில் 15 வயசில் புக்ஸு படிப்பேன் நிறையா, ஒரு 1000 புக்கு படிச்சிருப்பேன். அண்ணாமலை மாதிரி 20,000 புக்கு அப்படி நான் போய் சொல்லலை. ஆனால் மினிமம் ஒரு 1000 புக்ஸ், பைபிளும் புக்கும் தான். ஒன்று நைட்டு ஆகிட்டுனா ஒன்று பைபிள் மேலே நான் கிடப்பேன், இல்லாட்டி பைபிள் என் மேலே கிடக்கும். சாம் ஜெபத்தர் புக்கை எடுத்தேன் அப்படின்னா அந்த புக்கை மேக்சிமம் முடிக்காமல் விடுறது கிடையாது. பைபிள்லாம் வாசா சாதாரணமாக 3 மணி நேரம் 5 மணி நேரம். எரேமியா 1 அதிகாரத்தை எடுத்தால் பெருமைக்கு சொல்ல, நான் உண்மையே சொல்கிறேன். பைபிள் வாசிக்கணும்னா எனக்கு பைபிள் வாசிக்கலைன்னா அந்த குடிகாரனுக்கு கை நடுங்கின மாதிரி நடுங்கும். சின்ன வயசில் ஏதோ ஒரு மைண்டில் ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் மாதிரி இருக்கும், ஒரு வெறுமை, தனிமை என்னை ரொம்ப பாதிக்கும். சைக்காலஜிக்கலாக எனக்கு ஒரு பாதிப்பு சின்ன வயசில். ஆனால் டக்குன்னு பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். அப்போ மத்தேயு எடுத்தார் 1-28, மார்க்கா 1-16, லூக்காவா 1-24. ஒரு புக் சர்வ சாதாரண ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுனா நீதிமொழியில் 1 எடுத்துட்டேன் அப்படின்னா பின்னைக்கும் எந்த மெசேஜ் எடுத்தாலும் எனக்கு முதல்ல கையை வைக்கிறது எதில் வைப்பேன்னா நீதிமொழிகள். டெய்லி 1 படிக்கிறது அது வேறு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமாக படிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீதிமொழியில் 1 அதிகாரத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா 31 முடிக்காமல் என்னால் கீழே வைக்க முடியாது. 55 நிமிஷம் தான் ஆகும். 55 நிமிஷம். சில நேரம் ஒரு சாப்டரை வச்சு நோட்டையும் பேனா வச்சு எழுத ஆரம்பிப்பேன், 1.5 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து அப்படியே ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கும். இப்போ நான் எதில் சொல்ல வந்தேன், என்ன ஆத்துமா. அப்போது அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு பையன் டேனி ரொம்ப கஷ்டப்பட்டு, சாப்பாட்டுக்கே பயங்கர கஷ்டம். அந்த பையன் இப்போ இந்த +2 படிக்கும்போது, அண்ணே இப்போ ரைஸ் மில்லில் வேலைக்கு ஏதாவது இருக்குமாண்ணே, நைட் டியூட்டி பார்க்க வரேன் அப்படிமா. வா டேனி அப்படின்னு நான் சும்மா தோல் அங்கே உள்ள சர்ச்சில் இந்த பணக்காரன் ஏழை அப்படிலாம் எல்லாரோட தோளில் கை போட்டு டீ சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுது. அப்போ வா டேனி அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட நான் கூட உனக்கு காசு தரேன், மற்றவங்களோட நீ கொஞ்சம் குறைய வேலை பார்த்தா போதும். அந்த பையன் பயங்கர கஷ்டம். நைட்டில் தான் அந்த ரைஸ் மில் ஓட்டுவோம். அப்போ வான்னு சொல்லி அவன் நைட்டு வேலை பார்ப்பான், மற்றவங்களோட கூடவே கொடுப்பேன், கொஞ்சம் குறைய வேலை பார்த்தா போதும் தம்பி, எங்கள் அப்பாவுக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அதனால் இது பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அந்த தம்பி அது போக அவன் நல்ல தூக்கம். அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போயேன், வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணேன் அப்படின்னு. சரி அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய பாலிசி என்ன, என் கூட உள்ளவங்க நல்லா இருக்கும், என் கூடையே இருக்கணும் அப்படி கிடையாது, அவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்.
நானும் முன்னேறணும், அவங்களும் முன்னேறணும் அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி அப்படி பையன் அவங்க வீட்டு பக்கம் ஒரு வெயிட் லிஃப்டிங் கிளப், அங்கே போகலாம். போயிட்டு கொஞ்ச நாள் மறுபடியும் அப்பப்போ வேலைக்கு வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ அண்ணே ஆந்திராவுக்கு போனேன், வழக்கமாக தூக்குற வெயிட்டை விட 2 கிலோ குறையா தூக்குனேன்னே, நான் 4th வந்துட்டேன், இல்லாட்டி எனக்கு வேலை கிடச்சிருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் டெல்லியில் ஒரு காம்படிஷன் இருக்குது, அதில் நான் கலந்துக்கிட்ட போகிறேன், எனக்கா ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஆந்திராவுக்கு போனிய எப்படி போனேன்? ட்ரெயினில் போனேன். ட்ரெயினில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, சும்மா அப்படியே பேக்கை பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். நான் சொன்னேன், கொஞ்சம் ஆத்துமா உள்ளான மனுஷனுக்கு நீ என்ன செய்ய, கொஞ்சம் கவனம் செலுத்து. அடுத்து டெல்லி போகிறல்ல, போக 30 மணி நேரம் ஆகும். நான் சொல்கிறது 30 வருஷம் முன்னால் உண்மையாக நடந்தது. 30 மணி நேரம் ஆகுதில்ல, நல்ல பைபிளை படி. உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். இந்த உள்ளான மனுஷன் எனக்கு அப்போ உள்ளது தெரியும். உள்ளான மனுஷன் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணும், டாமினேட் பண்ணும். டேனி போகும்போது நல்ல பைபிளை வாசிச்சுட்ருப்போம் அப்படின்னு. அதே போல் அந்த தம்பி பாருங்கள், ஒரு அப்படி சில பிள்ளைகள் சின்ன சின்ன ஆலோசனைகள் அப்படியே கீழ்ப்படிஞ்சான். அவன் சொல்கிறான், டெல்லி காம்படிஷன் ஆல் இண்டியா லெவலில் வழக்கமாக தூக்குற வெயிட்டை விட 4 கிலோ கூட தூக்கி இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரங்களை தாளுங்க, அல்லேலூயா. திருநெல்வேலி போஸ்ட் ஆஃபீஸில், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் டேனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போனால் வேகமாக வந்து கையை பிடிச்சி அவன் சொல்லுவான், அண்ணே நீங்கள் எவ்வளவோ வசதி வாய்ப்புண்ணே, ஆனால் நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் எங்கள் தோளில் கை போட்டு அரசன்லாம் டீ வாங்கி கொடுப்பீங்கண்ணே அப்படின்னா அந்த பையன். நம்ம அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நம்மள்ட்ட ஸ்பெஷாலிட்டி யார் கூட பழகினாலும் ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன் ஆயிரும். ஏன்னா we are filled with love of God. எல்லாரோட இசைந்து நம்மளால் போக முடியும். அப்போ என்ன சொல்ல வர, அந்த தம்பி அந்த ட்ரெயின் டைம் எல்லாத்தையும் அவன் வேஸ்ட் பண்ணலை. நல்ல ஆந்திராவில் போய் வழக்கமாக தூக்குற வெயிட்டை விட 2 கிலோ குறைஞ்சி 4th வந்துட்டான். ஆனால் ஒரு சின்ன காரியம், ஜாக்கிரதையுள்ள ஆத்துமா புஷ்டி ஆகுமா? சத்தமாக சொல்லுங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன், ரிஜாய்ஸ், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தான் நான் ஆசைப்படுறேன். இப்போ உங்கள் ஆத்துமாவில் உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படும். பவுல் சொல்கிறான் கொலோசேருக்கு, உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். எபேசியர்லையும் சரி கொலோசேரும் சரி, எவர்கள் எந்த மனுஷர்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவர்களாய் நிறுத்தும்படி. இப்போ நல்ல கவனிக்க, ஆத்மாவில் கவனம் செலுத்தும் போது சரீரம், எல்லாம் சொல்லுங்க, சரீரம் கட்டுப்படுத்தப்படும். அதனால தான் சொல்கிறேன், எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸி. ஒரு வாலிப தங்கச்சி ஜாயி எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், எப்படி தன் வழியை, தன் சிந்தையை, தன்னுடைய நினைவை, தன்னுடைய பார்வை பரிசுத்தம் பண்ண முடியும். நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால. இப்போ வேத வசனம் பார்த்தீங்கன்னா அது உங்களை அப்படியே உங்கள் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணும். அநேக ஆண்களுக்கு பயம், ஐயோ என் மனைவி பிள்ளைகள் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படுவாங்களா? ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன். அநேக பெண்களுக்கு பயம், என் வீட்டுக்காரர் ஒரு பேதங்க, யார் எதை சொன்னாலும் நம்புவாங்கங்க, கண்டுபிடிக்க தெரியாதுங்க. ஆனால் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம், எத்தனை நாளா, அது உன்னை தற்காக்குமா. நீதிமொழிகளில் ஒரு வசனம், ஞானமே முக்கியம், அது உன்னை தற்காக்கும்னு வரும். எத்தனை வசனப்பா? எடுத்தவங்க சொல்லுங்க. 4 4 ஞானமே முக்கியம். இல்லை அது உன்னை தற்காக்கும். அது எதில் வரும்? அதே அதே அதில் 6 வாசிங்க. அதை விடாதுன்னா ஞானத்தை, இல்லாட்டி ஞானமாகிய இயேசுவை, இல்லாட்டி வார்த்தையாகிய இயேசுவை, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு,
எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அதை விடாதே. பொதுவாக சொல்லுவாங்க இல்லை, பிடிச்சாலும் பிடிச்சா. எங்கள் சொந்தக்கார பொண்ணு கோல்டு மெடல் கெமிஸ்ட்ரி எல்டிசி காலேஜில். கடைசியில் கல்யாணம் பண்ணாது இன்னொரு கோல்டு மெடலிஸ்ட் ஜென்ஸ் காலேஜில் உள்ள பையன். இதுவும் கோல்டு மெடலிஸ்ட்டு, அதுவும் கோல்டு மெடல். இது வேறு ஜாதி, அது வேறு ஜாதி. பொண்ணு மாப்பிள்ளையும் 2 பேருமே 6 அடி 6.25 அடி. ரோட்டில் எங்கள் பாளையங்கோட்டை ரோட்டில் நடந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க விருந்துக்கு. என் பக்கத்துலேருந்து ஒரு ஆள் சொல்ல, பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொப்பை பிடிச்சா அப்படின்னு. பைபிள் போட்டிருக்கு, அதை விடாதே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். நீ புளியங்கொப்பை பிடிக்க எதை பிடிக்கோ, வசனத்தை பிடியா, அது உன்னை தற்காக்கும். கரங்களை தாட்டுங்க, அல்லேலூயா. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். இந்த தற்காக்கும், இந்த வசனம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்களும் நானும் ஒய்ஃபு பிள்ளைகளை புருஷனை பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு. அவள் வீட்டில் கண்ணோக்கமாக இருக்கிறாள் சரி, சிசிடிவி கேமராவில் கண்ணோக்கமாக இருக்கிறாள் சரி, எங்கே போகிறான் எங்கே வரான், யார்கிட்ட பேசுகிறான் யார்கிட்ட பழகிறான், இது பெரிய டார்ச்சர் இல்லை. ஆனால் பைபிள் போட்டிருக்கு, ஐயா ஒரு குடும்ப தலைவன் இல்லாட்டி குடும்ப தலைவி வேதத்தில் பிரியமாக இருந்தால் முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும். கரங்களை தட்டுங்களேன். புரியுதா? ஆபிரகாம் மனைவியை பார்வோனும் கொண்டு போயிட்டான் அரண்மனைக்கு, அபிமெலேக்கும் கொண்டு போயிட்டான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ஹஸ்பண்ட், ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ஒய்ஃப். அநேக ஆண்களுக்கு பயம். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 12 வருஷம் ஒய்ஃபை ஒரே வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்கேன், ஜன்னல்லாம் அடைச்சி. யாராவது பார்த்தீங்களா? நெட்டில் பார்த்தீங்களா? 12 வருஷம் ஒய்ஃபை பிள்ளைகளை ஒரே வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு ஜன்னலையும் அடைச்சி. காலையில் இந்த ஆள் வேலைக்கு போகும்போது 3 பூட்டு, அந்த பூட்டை காமிக்கிறாங்க. 3 பூட்டு போட்டு வீட்டை பூட்டிட்டு டாய்லெட்டு பாத்ரூம் இவ்வளோத்து என்ன இதுனா, டாய்லெட் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியே உள்ள கிடையாது. பக்கெட்லேயே டாய்லெட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு இந்த ஆள் 12 மணிக்கு வந்து வெளியே ஊற்றுவான். நம்ம வர்றதே 12 மணிக்கு தான். இதில் இன்னொரு பெரிய வேதனை என்னென்னா, பையன் 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன் மாத்திரம் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் 4 மணிக்கு வந்து அப்பா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருப்பான். என்னாண்டவர் இப்படி ஒரு ஈனப்பிறவியா? அவங்க பார்த்தா திடீர்னு ஞாபகம் வருது, அது உன்னை தற்காக்கும். உங்கள் குடும்பத்தை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் புருஷனை பாதுகாக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒய்ஃப் பிள்ளைகளை 12 வருஷம் ஒரே வீட்டுக்குள்ளே ஜன்னலில் அடைச்சி சைக்கோவாகாமல் இருந்துச்சு ஒய்ஃப் பிள்ளைகள். ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் அவன் தியானமாக இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறான். என்ன நடந்துச்சு? அவனுடைய அப்பா அவங்க அம்மாவை சாரால கூட்டு போயிடுறான். பார்வோன் கூட்டு போயிட்டான், அபிமெலேக்கு கூட்டு போயிட்டான். ஆனால் இவன் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்ததுனால அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக பார்த்தான். இந்த ராஜாக்களுக்கு வேலையே கிடையாது, சோம்பேறி பை உள்ளே ஜன்னல் வழியாக தான் பார்ப்பாங்க. நான் என் வீட்டின் ஜன்னல் வழியாய் பார்த்தபோது, நீதிமொழியில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க, பேதையர்களாகிய ஒரு வாலிபன், புத்தியின வாலிபன். இந்த சைட் அடிக்கிற வாலிபனை பற்றி பைபிள் போட்டிருக்கு, முட்டாப்பையா. அங்கே நிற்கிறது, இங்கே நிற்கிறது, இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தேன். அடுத்த தெருக்கு அவள் வீட்டுக்கு அடுத்த தளியாக வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டான். வேதம் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஒரு மாடு அடிக்கப்படும்படி கொண்டு போவது போலும், ஒரு குருவி தனக்கு வைத்திருக்கிற கண்ணியை அறியாமல் தீவிரிக்கிறது போல கடைசியில் போட்டிருக்க அம்பு அவன் ஈரலை என்ன செய்தது? பிளந்தது. ஈசாக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவன் பைபிளில் தியானிச்சதுனால இவன் ஜன்னல் வழியாக பார்க்குறான். ஈசாக்கும் அவனுடைய மனைவியும், வாசிக்கல அந்த வசனத்தை 26:8.
அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு நல்ல ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஐசக் வாஸ் ஸ்போர்ட்டிங் வித் ரெபேக்கா ஹிஸ் ஒய்ஃப். அப்போ கவனிங்க, ராஜா இப்போ இவளை இந்த வசனம் எப்படி தற்காக்க சொல்கிறேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வசனம் உங்களை தற்காக்கும், அது உங்களை காத்துக்கொள்ளும். என்ன பாஸ்டர் பயமாக இருக்கே பாஸ்டர், பொட்டப்பிள்ளையே பெற்றுட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காது. பொட்டப்பிள்ளையை பார்த்தா என்ன, வயசாக ஆக ஆக பொட்டப்பிள்ளை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? பயலுக்கு என்ன செய்வான், ஒய்ஃப் பேச்ச மீற முடியாது. மாமா அத்தை, மாமா அத்தை, நீ செத்த அப்படி மனசுக்குள்ளே வந்தாலும் அத்தை 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 அப்படின்னு. பெண் பிள்ளைகள் கொஞ்சம் உத்தரவாதம் எடுக்கும், எங்கள் அம்மா எங்கள் அப்பா உறவுகளை கட்டுறது. இப்போ நல்லா கவனிக்க, இப்போ ரெபேக்காள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படவில்லை. அதற்கு முன்னதாக வசனம் அவளை தற்காத்து கொண்டது, பாதுகாத்து கொண்டது. கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த மனம், இந்த ஆத்துமா, பைபிளில் பார்த்தீங்கன்னா சில ஆத்மாவை பற்றி சில வார்த்தைகள் இருக்கு. ராஜா அப்சலோம் நிமித்தம் ஆத்மா நொந்து போய் இருக்கிறாராம். நொந்துட்டான் கூட உள்ளவங்களால். யார்? தாவீது. என் பிள்ளை அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியங்கள்ங்க அடித்தே கொண்டு போட்டாங்க. என்ன கவனிங்க. அப்போது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எனக்கு இன்றைக்கி காலையில் வாசிச்சுட்டு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 வசனத்தை வாசிக்கலேன். இந்த மனதில் ஆண்டவர் ரொம்ப அழகாக வசனங்களை எழுதுகிறார். ஒரு 8-9 காரியத்தை நான் வேகமாக சொல்ல போகிறேன். நீங்கள் எபிரேயர் 8:10 எடுத்தவங்க வாசிங்க. இதை கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய். ஃபார் திஸ் இஸ் த கவனன்ட் தட் ஐ வில் மேக் வித் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆஃப்டர் தோஸ் டேஸ், செட் த லார்ட். ஐ வில் புட் மை லாஸ் இன்டு தேர் மைண்ட் and write them in their hearts, and I will be to them a God and they shall be to me a people. இது அப்படியே இருக்கட்டும், நல்லா கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே எழுதுவேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. மனதிலே வைத்து இருதயங்களிலே எழுதுவேன். இப்போ 10:16 எபிரேயர் 10:16 போடுங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை. இந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அதில் போனதில் என்னது, மனதிலே வைத்து இருதயங்களில் எழுதுவேன். இந்த இடத்துல எப்படி வருது? இருதயங்களிலே வைத்து அவர்களை மனதில் எழுதுவேன். இன்னொரு வகையில் சொல்ல போனால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கவனிங்களேன். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் மனதிலே வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். சிலுவைக்கு பிறகு ஆவியிலே வைத்து ஆத்துமாவிலே எழுதுகிறார். கரங்களை தட்டுங்களேன். புரியுதா நான் சொல்கிறது? உள்ளே இருந்து இந்த ஆத்துமா மறுரூபமாக மனம் வசனங்கள் அழகாக அவனவன் தன் காலத்திலே தன் கனி. எல்லாம் சத்தமாக வயதுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி ஆண்டவர் அழகாக கொடுப்பார். தன் காலத்திலே தன் கனியை தந்து இளையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன்.
எது பக்கம்? நீர்க்கால்கள் ஓரம். இப்போ நல்ல கவனிங்க, மறுரூபம். அப்போ வசனத்தினால எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. வசனம் என் ஆத்மாவிலே என் ஆவியிலே செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அது செய்யும். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது எல்லாம் சத்தமாக ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். ஐயா, இந்த வசனம் என்னையா செய்து? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எனக்குள்ளாக, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எனக்குள்ளாக தேவ பலனை, தேவ ஞானத்தை, தேவ ஆயுசை, தேவ பலனை, தேவ விசுவாசத்தை, தேவ அன்பை, இன்னொரு வகையில் சொல்லப்போனால் உனக்குள்ள தேவனையே போடுகிறத. யாதான் ஆண்டவருடைய வார்த்தை. கரங்களை தட்டுங்களேன். உன்னை சாதாரணமாக இருக்கிற மனுஷனை இந்த வசனம் 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 ஏன் பைத்தியம் மாரி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. எனக்கு பெரிய சந்தோஷம். ஒரு சிஸ்டர்லாம் என் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பண்ணி, நம்ம சபையில் உள்ள தங்கச்சி, இந்த நீதிமொழிகளை ஃபுல்லாக கொஸ்டின் எழுதிக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் மாத்திரம் 5 தடவை நான் பைபிளை நீதிமொழிகளை வாசித்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஏன் பைபிள் போர்ஷன்லாம் எழுதி கொடுக்க காரணம், வேதம் சொல்லுது, நீ அவைகளை கண்ணோக்கும் போது உன் கால்கள் இடறுவதில்லை. இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். வசனங்களை எழுதி மேக்சிமம் பேனா பென்சில் இல்லாமல் பைபிள் வாசிக்க வேண்டாம். பேனா பென்சிலோட பைபிளை வசனங்களை எழுதுறதுங்கிறது ஒரு தடவை சிங்கிள் டைம் நீங்கள் எழுதுறதுங்கிறது 7 முறை வாசிக்கிறதுக்கு சமானமாக இருதயத்தில் பதிஞ்சிடும். வசனங்கள் எழுதுறது மாதிரி ஒரு இன்பமான ஒரு நேரம். ஏன்னா அவரை தியானிக்கும் தியானம் எப்படி இருக்குமா? எல்லாம் சதமாக இன்பமாக இருக்கும், இனிதாக இருக்கும். அப்போ அது நம்மளை தற்காக்கும். ஒய்ஃப் பிள்ளைகள் அதை பாதுகாத்துக்கிடும். அவங்கள குறித்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கலக்கம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். ஏன்னா சந்தேகப்பட்டு அலைகிறவன் இரு மனம் உள்ளவனாயிருக்கிறான். காற்றில் அடியுண்டோடுகிற எப்படி இருக்கான்? அது பிசாசு தாறுமாறான டார்ச்சரை கொடுக்கும் மைண்டில். பயம், சந்தேகம், கலக்கம், கவலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல். அப்போ பாஸ்டர் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களுக்கு என்ன கவலை? ராஜ வாழ்க்கை வாழ்கிறீங்க. அப்படியே இல்லை. இந்த வாரம் 16 லட்ச ரூபா எனக்கு தேவை. இந்த வாரம் 3 லட்ச ரூபா தேவை. இந்த மாதத்துக்குள்ளே 16 லட்சம் தேவை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கெதலியாவின் குமாரர்கள் பைபிளில் இருக்கு, அவர்கள் எங்களிடத்தில் பண்டகசாலை புதையல்கள்லாம் உண்டான. இஸ்மவேலர் கெதலியாவின் குமார். நான் சொன்னேன், இங்கே ரிஜாய்ஸ் ஆட்கள், பாவப்பட்ட ஆட்கள், இதுகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கணும். ஆண்டவர் சொன்னது, இங்கே சில பண்டக சாலைகள்லாம் இருக்குது. 2 நாளாகமத்தில் கெதலியா, இஸ்மவேல் இவங்கெல்லாம் சொன்னாங்களாம், சில திராட்சை ரசம், சில கோதுமை பண்டக சாலைகள்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிள். 16 குடும்பம் ஒவ்வொரு லட்சம் கொடுத்தா 16 லட்சம். பாஸ்டர் கொடுக்குற, பாஸ்டர் சர்ச்சைக்கு கொடுத்தா நான் அவர் கொடுக்காமையா திருப்பி வேணா வாங்கிக்க, அவ்வளோதான். ஆனால் வரப்போகுது. நான் என்ன சொல்ல வரேன், 119:92 போட்டிருக்க உடைய வாசிங்க. உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போய் இருப்பேன். ஐயா எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள், துக்கம் உங்களை போட்டு கொன்றும். சொல்லுங்கள், துக்கம் உங்களை போட்டு கொன்றும். அது சபையில் பெரிய கொடூரம் என்னென்னு சபையில் அப்படியே தேவ சமூகத்தில் நீ மகிழ்ச்சியாக இரு. இங்கேயே நீ மகிழ்ச்சியாக அவனால் இருக்க முடியலன்னா எங்கே போய் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? சகோதரர்களுக்கு முன்பால் போய் நிற்கிறோம். யோசேப்பு துன்மார்க்கமான சகோதரன், துரோகம் செய்த சகோதரன், அவங்க முன்னால் போய் எப்படி நிற்கானா, அறைக்குள்ளாகி போய் முகத்தை கழுவிட்டு அப்படிங்கிறான்.
அழுறதெல்லாம் எங்கே அழுதுட்டான்? அறைக்குள்ளே ரூமுக்குள்ளே அழுதுட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரசங்க பீடங்கிறது எங்களுக்கெல்லாம் ப்ளே கிரவுண்டு. இப்போ அழுறதெல்லாம் எங்கே அழுவோம்? எங்கள் யுத்தக்கெல்லாம் எங்கே? ஜெப அறையில் தேவனோடு பேசும்போது அளவோ சிரிப்போ எல்லாம் அங்கோட வச்சுக்கிட்டு. புல்பீட்டு ஸ்டேஜுங்கிறது எங்களுக்கு ப்ளே கிரவுண்டு மாதிரி. இங்கே நாங்கள் சந்தோஷமாக கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு ஆஹா ஹா ஹா ஹா. இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன், இந்த துக்கம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, துக்கம் உங்களை பொறுத்து கொள்ளும். அப்போ இந்த பயம், கவலை, சந்தேகம் இதெல்லாம் வர காரணம் வேத வசனம் இல்லை. வசனம் இல்லாத வாழ்க்கை வசனமாக தான் இருக்கும். பைபிளை திறந்து வாசிக்கலைன்னா, மெசேஜை கேட்கலைன்னா, கர்த்தரோட கனெக்ட் ஆகலைன்னா வசனமான வாழ்க்கை. வேத வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ துக்கம் நம்மளை போட்டு கொள்ளும். வேதம் சொல்லுது, முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? யாக்கோபுக்கு ஆவி முறிஞ்சிட்டு. ஸோ அப்போ மறுரூபமாக்கப்பட்ட மனதினுடைய ஒரு 9 காரியங்கள் வேகமாக நான் சொல்ல போகிறேன். மறுரூபமாக்கப்பட்ட மனதினுடைய 9 காரியங்கள். இன்னொன்று கூட சொல்லிவிட்டு நான் அதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ராஜஸ்திரி யார் தெரியுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. மகாராணி மேரி, மகாராஜா மேரி. நீங்கள் வாழணுன்னு ஒரு சீக்கிரட்டை நான் சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 10:2 வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:2. எப்படி ராஜஸ்திரியாய், மகாராணியாய், மகாராஜாவாய் வாழ்வது எப்படி? உங்கள் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறது? உங்கள் ஸ்டாண்டர்டை மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் நல்ல கவனிங்க. அவர் சாலமோனிடத்தில் வந்தபோது, ஐயா, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில், ஐயா ராஜஸ்ரீ, நீங்கள் ராணியை போல உங்கள் வாழ்க்கையை, ஹவு கேன் யூ பிகம் குவீன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ராணி மாதிரி எல்லாம் சொல்லுங்கள், ராணி மாதிரி. நல்லா கவனிங்க. தூக்கம் வருதா யாருக்காவது? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இல்லை, கவனிங்க, எல்லாம் சத்தங்க. தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தார். ஐயா, உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தணும்னு ஒரு சீக்கிரட்டாக சொல்கிறேன். சகோதரிகளே, உங்கள் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து இயேசுவோடு நீங்கள் சம்பாஷித்து பாருங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம், 3ஆம் வசனம் போட்டுருங்க, வாசிங்க. அப்பொழுது சாலமோன், அவள் நல்ல கையை தட்டுங்களா, அவள் கேட்டவைகளை எல்லாம், அவள் கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர், கூப்பிட்ட வேளையில் செவி சாய்த்தீ, கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர், கூப்பிட்ட வேளையில் செவி சாய்த்தீர், இந்த உதவி என்றும் மறவே நின்ப துதிகள் ஏறெடுப்பே. நல்ல கவனிங்க. அவளுக்கு விடுவிக்க கூடாதபடி ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய். நான் சொல்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் உன் கூட இருக்கார, உன் மனதில் உள்ள எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டலாம். கரங்களை தட்டுவோமே. அல்லேலூயா. ஐயா, மேகம் ஏன் இப்படி லைட்டாக இருக்குது? மேகம் அது இப்போ சாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்குது. க்ளவுடு, மேகம். ஏன் தெரியுமா? அது தாண்ட உள்ள எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருது. மேகம் ஏன் அப்படி ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கு? நீங்களும் நானும் ஏன் அழுத்தமாக இறுக்கமாக இருக்கும்? மேகம் தாண்ட உள்ள மழையை, தண்ணியை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது? ரிலீஸ் பண்ணிடுது.
நான் ஏன் ரிலாக்ஸ்டாக இருக்கேன்? இப்போ எனக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ், அவ்வளோ காரியங்கள். நாளைக்கு 65,000 வேணும், 15ஆம் தேதி 2,40,000 வேணும். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், அது மேகம்லாம் சொல்லுங்கள், மேகம் தான்ட்ட உள்ளதை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு தெரியும் நான் ரிலீஸ் பண்ணுறேன், மறுபடியும் என்கிட்ட இருந்து போன தண்ணி ஆவியாக என்கிட்ட தான் வரும். கரங்களை தட்டுவோம், அல்லேலூயா. தான் இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் குறித்து சம்பாஷித்தாலாம். அப்போ நீங்கள் ராஜாத்திகளாய் வாழ வேண்டுமானால் உங்கள் இருதயத்தை, அன்னால் தான் இருதயத்தை ஊற்றினால் மேகம் தான்ட்ட உள்ளது அப்படியே கீழே ஊற்றிடுது. அதுக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும், மறுபடியும் எல்லாம் எனக்கு நான் விட்டதெல்லாம் என்கிட்ட திரும்ப என்ன செய்யும், வரும். கர்த்தருக்காக தசமபாகம், காணிக்கைகள், உங்களுடைய பெஸ்ட்டை எல்லாம் கொடுக்குறீங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்கள் எல்லாரையும் அதிகமாக நான் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியும். அது திரும்ப என்ன செய்யும், வரும். இப்போ நல்லா கவனிங்க. அப்படி மனதில் உள்ள சம்பாஷித்தது மாத்திரம் கிடையாது. 1 ராஜாக்கள் 10:13 போடுங்க. 1 ராஜாக்கள் 10:13. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதி கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு திரும்பி கொடுக்கறத மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டான். தன் மனதில் உள்ள எல்லாத்தையும் சாலமோன்ட்ட சொன்னால் அவள் கொடுத்ததை பார்க்கலாம். ஒரு வசனம் சொல்லுது, அதிகமாக அவன் வாங்கிட்டு போயிட்டாள். இப்போ இதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு கொடுக்கறது, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிறது வேண்டியதை எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ ரைட், மறுரூபமாக்கப்பட்ட மனதினுடைய 9 காரியங்களை நான் வேகமாக சொல்ல போகிறேன், வாசிங்க ஐயா. மறுரூபமாக்கப்பட்ட நீதிமொழிகள் 15:15 முதல்ல வாசிங்க, பின்னாலேருந்தே நான் வரேன். மனரம்மியம் 15 முதல் 1 வந்து மனரம்மியம், சியர்ஃபுல் ஹார்ட். நல்ல கவனி. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்மியமோ நித்திய. எனக்கு 92ஆம் வருஷம் திருமணம் நடந்துச்சு. மே 15ஆம் தேதி காலையில் 2 பேரும் எழுந்து ஆண்டவரே எங்களோட பேசும். இன்றைக்கி 15ஆவது தேதி, 15ஆவது நீதிமொழிகளை எடுத்து ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்போம். அன்னைக்கு கர்த்தர் பேசினதை உடனே அவளும் எழுதுவோம், நானும் எழுதுவோம். 2 பேரும் அதுக்காக ஜோம் பண்ணும். ஆண்டவரே எங்கள் திருமண வாழ்க்கைக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. மே 14 திருமணம், 15 காலையில் எழுந்து 2 பேரும் பைபிளை வாசிச்சுட்டு பேசினா ஆண்டவர் சொன்னார், மனரம்மியமோ நித்திய விருந்து. A merry heart hath a continual feast. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நித்திய விருந்து. டெய்லி விருந்து சாப்பாடு, அங்கே விருந்து, இங்கே விருந்து, இங்கே விருந்து, இங்கே விருந்து, எல்லாம் சாப்பிட்றா. ஆனால் மெரி ஹார்ட், சியர்ஃபுல் ஹார்ட் ஹேஸ் அ கண்டினியூல் ஃபீஸ்ட். இன்னொன்றில் போட்டுக்கு டெய்லி ஃபீஸ்ட். மனம் மறுரூபமாகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், முதலாவது நடக்கிற காரியம் சத்தமாக சொல்லுங்கள், மனரம்மியம். ரம்யா, ரம்யானா பியூட்டியா, திவ்யானா பியூட்டின்னு நினைக்கேன், ரம்யானா தெரியலை. ஆன்லைன் ரம்யா ஜான்சன். ஆனால் தண்ணி கொடுங்க கொஞ்சம். நல்ல கவனிங்க. மனரம்யம். பவுல் சொல்கிறான், நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், நான் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கேன். எல்லா நிலைமையிலும் நான் மனரம்யமாய். பிலிப்பியர் பார்த்தீங்கன்னா 4 சொல்கிறான், பவுல் சொல்கிறான் 4ஆம் அதிகாரத்தில், எல்லா நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். தேங்க்யூ. மனரம்யமாக இருக்க. எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். மனரம்யமாக இருக்க, எல்லா நிலைமையிலும் அடாப்ட் ஆகும். மூடி பர்சன் அப்படி அல்ல, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லா நிலைமையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். இயேசு மறுரூபமாக்கப்பட்ட இருதயம் மனரம்யமாய்.
இயேசு பாருங்க, அவருடைய வேலை, என் வேலை வரல, அவர் அமைதலாக இருக்கார், ஒரு அற்புதமும் செய்யலை. என் வேலை வரலை, அமைதியாக இருக்க. திராட்சை ரசம் குறைவுபட்டால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. வேளாங்கண்ணிக்கு சின்ன வயசில் நான் போயிருக்கேன். வேளாங்கண்ணியில் என்ன தான் உள்ளே இருக்குது பார்க்கணுன்னு ஒரு ஆசை. சின்ன வயசில் எங்கள் சித்தி சித்தப்பா போனாங்க, நானும் கூட போனேன். அதில் போய் பார்த்தா இந்த டூ வாட் எவர் ஹி சேஸ் பார்த்துருக்கீங்களா? வேளாங்கண்ணியில் போட்டிருக்கு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. டூ வாட் எவர் ஹி சேஸ், அதை தான் போட்டிருக்கு. இப்போ என்ன போட்டிருக்கா நான் சொல்கிறது ஒரு 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு போனாங்க வேளாங்கண்ணியா. சரி, நம்ம ஊர் சுற்றணுன்னா சின்ன வயசில் அதான் யாராவது கூட்டு போக மாட்டாங்களா? இங்கே இருக்குன்னா 23 பேர் 25 பேர் கூட கூட நசிஞ்சிட்டு கிடக்கும். எங்கேயாவது கிளம்பணும், வேடிக்கை பார்க்கணும், பஸ்ஸில் போகணும்னா கிளம்பு அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா சின்ன வயசில் இப்படி பார்க்குறேன், அதில் போட்டிருக்கு, அவர் உங்களோட மரியாதை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு பாருங்க, அவருடைய வேலை மனரம் கூப்பிட்ருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு, இதெல்லாம் தன்னைத்தானே. எங்கேயாவது போனீங்களா, தாழ்ந்த இடத்துல உட்காருங்க, அவங்க உங்களை முன்னால் கூப்பிட்டா போங்க. இயேசு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்தார், மனுஷகுமாரன், பிதாவோட கனெக்ஷன். அவரை என்னென்னமோ சொல்கிறாங்க, போஜன பிரியன். ஏசாயா அவர் சிலான் புரோட்டானா வச்சு 8 புரோட்டா அடிப்பார்யா, 10 பாதாம்பால் சாப்பிடுவார்யா. போஜன பிரியன், பிசாசு பிடித்தவன், மதிமயங்கி இருக்கிறான், மென்டல் பைத்தியக்காரன், அப்படி கூட சொல்கிறேன். இயேசுவை பார்த்து இந்த லூஸு போது பாரு அப்படி. ஒரு நடிகரை சொல்லதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இயேசு பார்த்தீங்கன்னா மனரம்யா, யார் என்ன அவர் சொல்கிறாரு, என்னை நிரூபிக்க வேண்டியவர் என் பிதா, பிதா என்னை மகிமைப்படுத்தும்படியான வேலைன்னு வரும், அது வரைக்கும் நான் அமைதலாக இருப்பேன். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. மனரம்யம், மறுரூபமாக்கப்பட்ட இருதயம், மனரம்யமான இருதயம். ரெண்டாவது பாருங்க, 1 பேதுரு 3:8, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு மனம், சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு. ஐயா, ரெண்டாவது மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்தினுடைய தகுதி, அது வாசிக்க நான் சொன்ன வசனத்தை. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும். ஐயா, நல்ல கவனிங்களேன், உங்கள் இருதயம் பக்குவப்பட நீங்கள் எல்லாரோட கனெக்ட் ஆக முடியும். பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாரோடும் கனெக்ட் ஆக ஒரு மனம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எருசலேம் இசைவாய் கட்டப்பட்ட நகரம், இணக்கம் உள்ளவர்கள், பைபிள் போட்டிருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இணக்கம் உள்ளவர்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஒரு செவுரு எலும்புடனே எத்தனை ஹாலோ பிளாக் கல்லை வைக்கிறோம், ஒரு செவுரு எலும்புடனே எத்தனை செங்கலை வைக்கிறோம். ஒரு செங்கல் சொல்லுமா, அவன் பக்கத்தில் வைக்காத, அங்கே வை. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் சொரியாக இருக்குது, ஒரே சொரியாக இருக்குது இந்த செங்கல். அப்போ இங்கே வேண்டாம், இது டேண்ட்ரஃபாக இருக்குது. அப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு மனம் சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் மனம் மறுரூபமாக ஆக உங்களோட எல்லாரோட கனெக்ட் ஆக முடியும். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய ஆட்களோடலாம் நான் இருந்திருக்கேன். சபாநாயகர் அவங்க, ஐயா சொல்லுங்க ஐயா, அவ்வளோ அழகா பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், எல்லாரையும் மதிப்பாங்க. எல்லா பெரிய ஆட்கள்லாம் யார் தெரியுமா, யாரோட கனெக்ட் ஆகிக்கிடுவாங்க. இந்த 1-2 அந்த அந்த அறகுறை கேஸுகள் பார்த்துருக்கேன், நிறைய கூட என்ன செய்யாதான், ஆமாம் தழும்பாது. பெரிய ஆட்கள்லாம் இப்போ இருக்காக. அண்ணன் பேர் மறந்துட்டேன், என்ன பேர், நாகராஜன், அவர் ஸ்டேட் பேங்க் மேனேஜர். இப்போ இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் ஐயா இருக்காங்க. இந்த வரக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் இருக்கான், ஜான்சன் தேவகுமார்லாம் முதலமைச்சர் ஆயிடுவான். அவன் இங்கே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆகிட்டா சர்ச்சை க்ளீன் பண்ணி சேரை போட்டு
மனோஜ் பண்ணுறான், ஃபெலிக்ஸு, இந்த நம்ம பிள்ளைகள், இப்போ இவன் விசாந்து போயிட்டான். தங்களை தாழ்த்தி கர்த்தருக்காக செய்கிறோம். உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. சபை போதகர் பாஸ்டர் அப்படின்னா எங்கள் கடையில் 10 பேர் வேலை பார்ப்பாங்க, ரைஸ் மில்லில் 20 பேர் வேலை பார்ப்பாங்க. நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் போய்கிட்டு அந்த ஜன்னலை போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போய் எங்கள் அப்பா போய் சர்ச்சுக்கு வேலைக்கா போன்றுவார். சிவிலப்பேரி சர்ச்சு, சிந்துமுந்திர சர்ச்சு, அங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க அந்த இதை போட்டு உப்பு பேப்பரை போட்டு எங்கள் கடையில் 10 பேர் வேலை பார்ப்பான், ரைஸ் மில்லில் 20 பேர் வேலை பார்ப்பாங்க. தோட்டத்தில் அவ்வளோ ஆட்கள் இருக்கும். ஆனால் கவுனிங்க இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சர்ச்சு வேலையை போய் பார். எங்கள் அம்மா சரி, அப்பா சரி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இணக்கம் உள்ளவர்கள். சத்தமாக சொல்லுங்கள். மனம் மறுரூபம் ஆக ஆக எல்லாரையும். ஒரு குருடன் கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே, ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் mercy on me, எனக்கு இறங்கும். வேதம் சொல்லுகிறது இயேசு நின்று. ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட இயேசு நிற்கிற கடவுளையா நம்ம கடவுள். கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ முதலாவது சொன்னேன் மனரம்யமோ, சத்தமாக சொல்லுங்க, மனரம்யம். ரெண்டாவது சொல்கிறேன் ஒரு மனம். எல்லாம் சொல்லுங்க, இசைந்த. உங்கள் மனம் மறுரூபம் ஆக ஆக எல்லாரோட பழகுவீங்க, எல்லாரோட கனெக்ட் ஆவீங்க, எல்லாரோட உங்களோட லிங்க் ஆக முடியும். என் மகா போய் சில நேரம் வெளியே கூப்பிட்டு போவேன். அம்மாட்ட வந்து சொல்லுவான், என்னம்மா அப்பா யார்கிட்ட பார்த்தாலும் பழகிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ நாட்கள் இருக்க போகிறோம். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ், யாரோடையும் கண்ணால் பழக முடியும். ஏன்னா சுவிசேஷம் சொல்கிறதுக்காக அது ட்ரைனிங் எடுத்தது. ஒருத்தர் வேகமாக ஓடுனார், பஸ்ஸை பிடிக்க. பஸ்ஸு போயிட்டு நான் டக்குன்னு வண்டியை நிப்பாட்டு, பஸ்ஸை பிடிக்கணுமா அப்படின்னு. ஆமாம் 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 ஏறுங்க. போகும்போதே காஸ்பல். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, ஏசப்பாவை நம்புங்க, பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு. பண கஷ்டம் இருக்கா, கடன் இருக்கு, இயேசுவை நம்புகிறீங்களா? நம்புகிறேன். இயேசுவேன்னு சொல்லுங்களேன். இயேசுவே நான் பஸ்ஸில் ஏறுங்க போங்க. யாராக இருந்தால் என்ன, எவனுக்கோ சுவிசேஷம் சொல்லணும். நிறைய லிஃப்ட் ஏறி வண்டியில் ஏறிடுவாங்க. ஊமச்சி குளத்தில் இதுதான் வேலை. ஊமச்சி குளத்தை பார்ப்பேன், இப்படிம்மா ஏறு. ஒரே நேரத்தில் 3 பயலு அன்னைக்கு ஏறிட்டாங்க. நான் எனக்கே ஸ்கூட்டரு காணாது. இந்த லட்சணத்தில் 3 பேர் என் கூட ட்ரிபிள்ஸு. நான் எல்லாம் உன் பேர் ஆவடையப்பேன், உன் பேர் சொரிமுத்து, உங்கள் பேர் பண்டாரம். போகும்போதே உன்னிட்ட பேசி வாழ்க்கை தற்கொலை பண்ணி சாகணும்னு நினச்சேன்டா. எனக்கு படிப்பே வரலடா, எனக்கு கணக்கு வரலடா. எனக்கும் கணக்கு வரல, எனக்கு இங்கிலீஷ் வரல, எனக்கும் இங்கிலீஷ் வரல. அட பண்டாரப்பா எவ்வளியா, மீன் பண்ணையில் இறக்கிறங்க அப்படின்னு. கையில் துட்டு வச்சுருக்கேன், துட்டு இல்லை, இதுக்கெல்லாம் மீன் பண்ண சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு. காலில் செருப்பும் கிடையாது. எத்தனை வாலிப பிள்ளைங்க, +2 படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்க்குறோம், யூனிஃபார்ம் போட்டு காலில் செருப்பு இல்லாமல் ஸ்கூலுக்கு போகுது. நம்ம வீட்டில் பார்த்தா 1947 உள்ள இருந்து செருப்பு எல்லாம் அப்படியே இருக்குது. அது அந்த தூரப்போட மனசு வர மாட்டேங்குது. செருப்பை, பிஞ்ச செருப்பை, பழைய செருப்பை, அது எதுவும் மியூசியத்தில் எதுவும் வைக்கலான்ங்கிற ஐடியாவில் இருப்பாங்களா என்னன்னு தெரியலை. இப்போ இணக்கம், மனரம்யம், இணக்கம். மூன்றாவது நீதிமொழிகள் 8:30 வாசிங்க. இயேசு பற்றி போட்டிருக்கு, பிதாவின் அருகே நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இயேசு பிதாவுக்கு எப்படி இருந்தார் தெரியுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ பிதா வந்து இயேசுவை ஜிஜி பாப்பா கிட்டி பாப்பா அப்படி செல்ல பிள்ளைன்னா அவ்வளவு அன்பு அதிகரிக்க அதிகரிக்க குழந்தைகள் ஆயிரும். பிதானாலும் சரி, இயேசுனாலும் சரி, ஆவியானவர்னாலும் சரி. அவங்க அன்பெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தா
சும்மா நம்ம அந்த அப்பா அம்மா மாதிரி அப்படி கிடையாது. சில குடும்பங்கள்லாம் போய், ஐயோ மெட்ராஸில் ஒரு வீட்டில் என்னால் தூங்கவே முடியல. பகலில் செமினாருக்கு போயிருக்கேன், ஒய்ஃபும் நானும், புருஷனும் பொண்டாட்டியும் நைட்டு என்னால் தூங்கவே முடியல. நான் ஒய்ஃப்டே சொன்னேன், அந்த வீட்டில் இப்போ தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டது போல் என் வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே கஷ்டப்படலை. ஏன்னா மனைவியின் சண்டைகள் ஓயாத உலக குரங்கு கூட்டம், குடும்பமே குரங்குகளா? சி குரங்கு பேசுறது பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி குடும்பத்தில் இருந்தால் என்னத்துக்கு ஆறுது? இயேசு பிதா ஆவியானவர் பற்றி போட்டிருக்கு, நான் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து அவர் அருகே செல்ல பிள்ளையாக. கரங்களை தட்டுவோம், அல்லேலூயா. இப்போ மறுரூபமாக்கப்பட்ட மனது, மன ரம்யம், ஒரு மனம், மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் பையன் 2 வாரம் வந்தான் வீட்டுக்கு. வந்துட்டு, சித்தப்பா என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டிவி ஒன்று இருக்குது, 42 இன்ச்சு டிவி, இதை வச்சுக்கிடுங்க. நிறைய ஜாமானெல்லாம் கொடுத்துட்டு போனோம், அதை வச்சுக்கிடுங்க, இதை வச்சுக்கிடுங்க, செல்ஃபை வச்சுக்கிடுங்க, சைடில் அடைச்சிருங்க. 10-25,000த்துக்கு மேலே ஜாமானங்களெல்லாம் கொடுத்துட்டு, டிவியெல்லாம் கொடுத்துட்டு, சித்தப்பா நீங்களும் சித்தியும் நல்ல வடிவேல் ஜோக்க நல்லா பார்த்து கேக்க சிரிக்கணும். சரி, 42 இன்ச்சு டிவியை கொண்டு அவனே வீட்டில் வந்து மாட்டிட்டு போயிட்டு நல்லா சிரிக்கணும் சித்தப்பா நீங்களும் சித்தையும். நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஆமாம், அதுக்காக இப்படி வடிவேலியும் கவுண்டமணியும் சந்தானத்தையும் அவன் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வேறு கொடுக்கான். நடுகாலில் எங்களை உட்கார வச்சு என் வீட்டுக்குள்ளேயே டிவியை போட்டு இந்த ஜோக்கு பார்த்ததில்லை, இந்த ஜோக்கு பார்த்ததில்லை. நான் சொன்னேன், என்றைக்கோ எப்போமோ நான் பார்க்க, இல்லைன்னு சொல்லலை, நெட்டில் ஏதோ என்னைக்கா, ரொம்ப ரேராக, டைம் கிடையாது. ஜெபிக்க, பைபிள் வாசிக்க, அந்நிய பாஷை பேச, ஆட்களோட கவுன்சிலிங் சொன்னேன், ப்ராஃபஸி சொல்லவே நேரம் இல்லை. என்றைக்கோ எப்போமோ நான் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலைப்பா. பட்டு நீ வச்சிருக்கிற பெரிய டிவி ஈவிலாம் நல்லது, எனக்கு அதில் மெசேஜ் போட எனக்கு சொல்லிக் கொடு. அது இன்னைய வரைக்கும் தெரியல, அது வேறு. அது ஜாய் ஒருத்தி தான் அவள் பண்ணுற பந்தான், அவளுக்கு ஏதோ அது என்ன செல்லில் 4 விஷயம் அவளுக்கு தெரியுமா. கொடுங்க, நீங்கள் கையில் வைக்கக்கூடாது, ஓகே. இப்போ வந்து டிவியில் வந்து ஏதாவது போடணும், மெசேஜ் போடணும்னா அவ்வளோதான், மவளே நீ போட்டு கொடுங்க, இருங்க தண்ணி குடிச்சு தான் வருவேன். சரி வா வா வா. அதை இங்கே நம்ம பழி வாங்குறோம்ல, அதை வீட்டில் வந்து அவள் பழி வாங்குறாளா நம்மளை? நல்ல கவனிங்க, மன மகிழ்ச்சி. அப்போ வேதம் சொல்லுது, நகைப்பின் முடிவு சஞ்சலம். சத்தமாக சொல்லுங்க. இந்த ஜோக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்து ஈர்த்து சிரிச்செல்லாம் முடித்த பிறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெறுமை கொஞ்சம் கூடும். நகைப்பின் முடிவு சஞ்சலம். ஜோக்கே பார்க்க வேண்டாம் அப்படிலாம் நான் சொல்லலை. என்றைக்கோ ஒரு மன அழுத்தமாக இருக்குது, ஏதோ என்றைக்கோ பார்க்குறீங்க, ரைட், ஓகே. ஆனால் இதே பழைப்பா, இதுதான் சிரிச்சிட்டா போச்சு, அப்படியே இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். வேகமாக நான் போகிறேன். அப்போ மன ரம்மியம், ஒரு மனம், மன மகிழ்ச்சி. அடுத்தாப்புல மனப்பூர்வம். பிலோமோன் 14 வாசிங்க. பிலோமோன் 14, நீ செய்யும் நன்மையை மனப்பூர்வமாய். இந்த ஆத்துமா மறுரூபமாக ஆக எதை செஞ்சாலும் வளர்த்த முடியாது. ஆனாலும் நீர் செய்யும் சமையலை கட்டாயத்தினால் அல்ல. சமையல் செஞ்சால் கூட கட்டாயத்தினால் அல்ல, இருக்கதே இருக்கு. எப்பி நூடுல்ஸு, செத்தான் சேகர், என்ன நூடுல்ஸு, எப்பி, வேற என்னது,
டாப் ராமன் என்னது, சீக்கிரம் டாப்புக்கு போயிடலாம். மேகி. நீ செய்யும் நன்மையை இல்லாட்டி சமையலை கட்டாயத்தினால் அல்ல, கேட்டால் அவன் சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுதோம். யூ மஸ்ட் நோ த ட்ரூத். த ட்ரூத் வில் டெலிவர் யூ. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்கே பிரசங்கமே நடக்கும் கிச்சனுக்குள்ளே. அவர் என்ன கேட்டார்? உப்புமா வேண்டாமா, 2 தோசை கொடு. இதுதான் நிறைய கேள்விக்கு பதில். உப்புமாவை யார் கண்டுபிடிச்சா? பரலோகத்தில் பெரிய பஞ்சாயத்தே இருக்குது. எல்லார் வீட்லையும் இருக்குது. சகோதரிகளுக்கு உப்புமா என்ன டேஸ்ட் அப்படி, இவருக்கு வயிற்ற கலக்கும். புளிக்குழம்பு என்ன டேஸ்ட், பாகைக்காய் என்ன டேஸ்ட் அப்படி. நல்லா கவனிங்க. மனப்பூர்வம். சத்தமாக சொல்லுங்க. மனப்பூர்வம். அப்போ மனப்பூர்வம் ஆண்டவருடைய மறுரூபமாக எல்லாம் சொல்லுங்க. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல். பெனிகின் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர். ஆனால் ஆரம்ப நாட்களில் அவருக்கு ஸ்ட்ராமிங், அது என்ன சொல்லுவாங்க, அந்த திக்கு வாய், ஸ்ட்ராமிங் டங்கா என்னமோ சொல்லுவாங்க, ஸ்டாம்பரிங் டங். அவருக்கு வேலை என்ன ஊழியத்தில் அப்படின்னா 8:30 மணிக்கு ஆர்கனை கொண்டு ஸ்டேஜில் வைக்கணும். அதுதான் அவருடைய வேலை. எனக்கு கவனி எக்ஸலன்ட், கவனி ராஜா, கவனி. பெனிகின் இப்போ இன்னைக்கு பெரிய உலகம் போற்றும் பெரிய ஊழியக்காரர். அவருடைய வேலை ஆரம்ப காலத்தில் அந்த அக்கார்டின் எடுத்து 8:30 மணிக்கு ஸ்டேஜில் கொண்டு அந்த அக்கார்டினிஸ்ட் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். அதான் அந்த பையனுடைய, சின்ன பையனுடைய வேலை. ஆனால் 8:30 மணிக்கு அது அக்கார்டின் கொண்டு வைக்கிறதுக்கு அவர் 8 மணிக்கெல்லாம் ஸ்டேஜுக்கு கீழே நின்றுக்கிட்டே இருப்பார். கீழேயும் வைக்க மாட்டார். அரை மணி நேரம் அந்த சின்ன பையன் அக்கார்டினை தூக்கிட்டே நிற்பார். 8:30க்கு அந்த அக்கார்டின் வாசிக்கிறவர், அக்கார்டின்னா அந்த 6 மணியத்தை வெர்டிக்கலாக வைக்கிறதான் இது அக்கார்டின். நடராஜ முதலியாரெலாம் தெரியும். 8 மணிக்கே 8:30க்கு அவர் வரவும் மேலே கொண்டு கொடுப்பார். ஏன் கீழே வைக்க வேண்டியதானே? இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. ஏதன் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நான் இருக்கிறேன், நல்ல ஞாபகம் இருக்கு. போதகர்கிட்ட 17 வருஷம் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். ஒரு சின்ன வீட்டு கூட்டத்தில் போய் மெசேஜ் கொடுங்க ஐசாக், அரை மணி நேரம். நல்ல ஞாபகம் இருக்குது. அது ஏனோ தானோலாம் சரி, மினிமம் 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு தான் போகிறது. அங்கே ஒரு 10 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை போய் முதல்லையே சொல்கிறேன், 3வது பிள்ளையை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க, 3வது பிள்ளை ஏன் பிள்ளை, ஆண்டவர் கவலைப்படாதான்னு சொல்கிறான்னு ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொன்னேன். நான் சொல்கிறது 28 வருஷம் முன்னால். அங்கேருந்து 10 சிஸ்டர்ஸில் 3 பேர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னால் 3 பேர் குடும்பத்துலேயும் 3வது பிள்ளைய நினச்சி கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு மேலே வேண்டவே வேண்டாம். 3வது பிள்ளையை பற்றி அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காக நான் சொன்ன தீர்க்க தரிசனம் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் எல்லாம் சத்தமாக சொல்ல, எதை செய்தாலும் மனப்பூர்வமாய், இல்லாட்டி செய்யாதீங்க தயவுசெய்து. எது பிடிக்கோ அதை செய்யுங்க. பிடிக்காத நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். சமையல் செய்ய பிடிக்கலையாங்க, இருக்கதே இருக்குது ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஆமாம், பார்சல். இப்போ எங்கே காத கிணறுலாம் எல்லாம் சிகப்பு பையை போட்டுக்கிட்டு தான். நான் கேட்டேன், போன மாதம் கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்களே, இதை டவுன்லோட் பண்ணிடலாமா ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் அப்படின்னு. பிறகு பார்த்தேன் வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு வெளியே போக, நடக்க, ஏற இறங்க உடம்புக்கு நல்லது. தண்ணி கேன் வீட்டு வாசலுக்கு வரும் சில நேரம். மேக்ஸிமம் இப்போ நேராக பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. தண்ணி கேனை 20 லிட்டர் கேனை தூக்கி கொண்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு அதை தூக்கி வச்சு பிறகு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வர்றது, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ். ஸ்லிம்மாக இருக்க ரகசியம் இருக்குல்ல.
கொஞ்சம் ஆக்டிவாக வேனுக்குன்னே காலையில் ஜோம் பண்ண வச்சு பிடிக்க ஏறிடுறது. கொஞ்சம் மூச்சு வாங்கும், மேலே இறங்க ஏற நம்மளும் வயசு 57 வயசாகிடுச்சு. தண்ணிக்கான தூக்க எதையாவது செய்ய, எதை செய்தால் மச்சுப்படி போகும்போது அப்பா 28 படியா 18 படியா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உடம்புக்கு நல்லது தானே. ஏன் தண்ணிக்கான நான் கடைக்கு போகுவா அப்படி நான் உட்காந்த இடத்துல நான் டம்ளரை கூட தூக்க அப்படிலாம் பந்தா போனேன். டம்ளர் கொண்டு கிச்சனில் வை, ஒரு 10 தடவை டீ குடிக்க 10 தடவை வை, ஒரு 4 பாத்திரத்தை கழுவி வை, 4 துணியை கொண்டு காய போடு, குனிஞ்சு நிமிந்து. எங்கள் ஃப்ரெண்டோட மாமனார் சீக்கிரமாக செத்து போனார். இவ்வளவு தடி. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு பார்க்குறேன். அவருக்கு குளிக்கார், நடு வீட்டில் இருந்து குளிக்கார். குளிக்கிறது கூட இப்படி கோரி அவர் ஊற்றுவாருன்னு பார்த்தா ஒருத்தன் தலை மேலே ஊத்துறா. இவர் ஒய்ஃபுக்கு தெரியும், மன்னார் பட்டேல். அதாவது குனிஞ்சி தண்ணி கோரி ஊற்றுறது கூட ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் இவ்வளவு தடி செத்தே போனான். ஏன்னா தண்ணி கூட ஒருத்தன் என்ன செய்தான், ஒருத்தன் ஊத்துற, இன்னொருத்தன் வந்து இந்த யானையை குளிப்பாட்டி விட்ற மாதிரி குளிப்பாட்டி விட்டுரு. நல்லா கவனிங்க, சத்தமாக சொல்லுங்களேன். மனப்பூர்வம் சொல்லுங்க. மனரம்யம், ஒரு மனம், மனமகிழ்ச்சி, மனப்பூர்வம், மனசாட்சி. எபிரேயர் 9:14 கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. மனசாட்சி ஐயா, கூர்மையுள்ள மனசாட்சி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஷார்ப் கான்ஷியஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஷார்ப் கான்ஷியஸ். எப்போ டம்மு 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 நெஞ்சு அடிக்கும் தெரியுமா? தவறான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், மாப்பிள்ளை லவ் கிவ் பண்ணியிருக்கியா? லவ் பண்ண ஆசைலாம் வந்துச்சு, ஆனால் ஐ லவ் யூன்னு என்னால் சொல்லவே முடியலை. அதுதான் ஏன் லெட் பை த ஸ்பிரிட். நான் உங்களை நேசிக்கிறேன்னு இயேசுவை தவிர வேறு யாரையும் என்னால் சொல்ல முடியலை. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வந்து என்ன தெரியுமா? தவறான வார்த்தைகளை யார்ட்டையும் சொல்லவே முடியாது. நான் அவன்கிட்ட கேட்குறேன், அவன் மாப்பிள்ளை நீயும் என்னைய மாதிரி தானே. ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, ஃபெய்த்ஃபுல் லைஃப். எப்போ எவ்வளோ தைரியம் தெரியுமா? எவ்வளோ தைரியம். வேதம் சொல்லுது, சத்துருக்களுடைய ஒளிமுக வாசலில் என்ன செய்வார்களா? பேசுவார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சத்துருக்களோட பிசாசு வந்து என்னிடத்தில் வருகிறான், அவன் சரக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த சுத்த மனசாட்சி, இமினேயும் பிலேத்தும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ நம்ம கான்சியஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சுத்த மனசாட்சி. சத்தமாக சொல்லுங்க. ஐயா, இது மிகப்பெரிய போல்டுனஸ். நான் நிறைய லீடர்ஷிப்பு நான் லைஃப்பை பார்த்துட்டேன். ஆனால் அவங்க வாழ்க்கையில் மனசாட்சியில் கொஞ்சம் கூர்மையாக இருந்த ஆட்கள். கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொல்லுங்களே. மழுங்கடிக்கப்பட்ட மனசாட்சி அல்ல, சூடுண்ட பொய்யருடைய மனசாட்சி அல்ல. தப்பு செய்யணுங்கும் போது முடியுமா, செத்துடலாமான் இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய முடியுமா? பாஸ்டர் என்னால் முடியாது. ஐ லவ் யூன்னு இயேசுவை தவிர சொல்ல முடியுமா? முடியாது. பொண்டாட்டியை சொல்லி பிள்ளைய சொல்லலாம், இல்லாட்டி ஜனங்களை பார்த்து நேசிக்கிறேன்னு ஒரு தகப்பனுடைய அன்பில் சொல்லலாம். ஏன்னா ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, மனசாட்சி. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 சொல்லி முடிச்சிருந்தேன். நீதிமொழிகள் 29:23 மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஐயா என்னை நல்லவன் போதகரே, நல்ல போதகரே அப்படின்ட்டான் ஒருத்தன் இயேசுவை பார்த்து. இயேசுக்கு எவ்வளோ தாழ்மை பாருங்க. சொல்லு மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள, நம்மளை பற்றி 4 வார்த்தை எடுத்து சொல்லு. இயேசு அப்படியா சொன்னார்? நல்ல போதகரே, சொல்லு மாப்பிள்ள, சொல்லு, நம்மளை பற்றி சொல்லு, என்னை பற்றி அவனுக்கு தெரியாதுல்ல அப்படி
இயேசு உடனே சொல்கிறாரு, என்னை நல்லவன் என்பானே. பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. என்ன ஒரு தாழ்மை பாருங்கள். இன்னும் 2 சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம எழுந்திருக்கலாம், டீ வந்துருச்சு, எல்லோரும் எழுந்திருக்கலாம். மனதுருக்கம். மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். கடைசியா மனஸ்தாபம், ரிப்பெண்டன்ஸ், கம்பேஷன், ரிப்பெண்டன்ஸ். இஸ்ரவேலர் பென்யமீனுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மனஸ்தாபம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? மனஸ்தாபம், மனதுருகுதல், மனத்தாழ்மை, மனம் திரும்புதல், மனசாட்சி, மனப்பூர்வம். மனம் திரும்புதல் நான் சொல்லலை, மனம் திரும்புங்கள். சில தவறுகளே செய்யலையா, தவறுகள் செஞ்சிடுறோம், பொய் பேசிடுறோம், கூட குறைய சொல்லிடுறோம். உடனே ஆண்டவரே மன்னிங்கப்பா, பேசிட்டேன்ப்பா. மனம் திரும்புதல், மனசாட்சி, மனப்பூர்வம், மனமகிழ்ச்சி, ஒரு மனம், மனரம்மி. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. எல்லா கரங்களை உயர்த்தி ஹாலே. மறுரூபமாக்கப்பட்ட மனது. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் போதகருக்கு வர வேண்டிய இந்த வாரம் தேவையான 3 லட்சம் ரூபாய் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைக்கிறார் என்று கட்டளையிடுகிறோம். இந்த மாதத்திற்குள்ளாக 16 லட்சம் ரூபாய் வருவதாக வருவதாக வருவதாக. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் கரங்களை உயர்த்தி இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வி. கர்த்தருக்கு அப்படியே கொடுத்துடலாமா? கர்த்தர் கொடுக்கலாம். யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் சந்திப்பீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ.